ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இடது சைடில் உள்ள வரிசை பார்த்துக்கோங்க. நிறையவே மீன் இருக்குது. காலையிலேயே ஆளுகளும் கொஞ்சம் இருக்காங்க. பாருங்கள், இது நல்ல மீனெல்லாம் இருக்குது. சூரை மீன், பெருசு, சின்னது, இந்த துண்டு போட்ட கேரச்சூரை மீன், பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய மீன் இருக்குது. இவங்க வங்கடை மீன் வச்சிட்ருக்காங்க. இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொன்றாட்டு. வங்கடை மீன் நல்ல டேஸ்டியான மீன் தான். வங்கடை சாப்பிட்டா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ஆனாலுமே இது நல்ல மீன் தான். ஆனால் உரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அந்த வால் சைடில் அறம்போல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோன்னா ஈஸி. அப்புறம் குத்தா மீன் வச்சுருக்குறாங்க. பொரிக்கிறதுக்கு நல்ல மீன் பார்த்துக்குவோங்க. பொரிச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறி வச்சோன்னா டேஸ்ட்டில் குறவெல்லாம் இல்லை. ஆனால் முள் யாருக்குமே சாப்பிட முடியாத, பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோதான். அவங்க வெட்டி வச்சுருக்கிற துண்டு மீன் ஒன்று 100 ரூபா. பக்கத்தில் இருக்கவங்க சாலை மீன், நெத்தலி மீன் வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்தலி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், சூப்பரான மீன். விலையும் பரவாயில்ல. இது மாதிரி காலையில் வாங்கினா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனும் கிடைக்கும் பார்த்துவாங்க. பார்த்திங்கன்னா, நேற்று எலெக்ஷன் ரிப்போர்ட்டு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சாச்சு. எல்லாம் கடந்து போகும்னு சொல்கிறது மாதிரி இதுவும் கடந்து போயாச்சு. பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் கடவுள் பாதுகாத்துட்டாரு. ஏன்னா எது நடக்குமோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு டென்ஷன் இந்த தடவை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா புது ஆள் வர்றப்ப மக்களுக்கு அதை எந்த இதில் ஏற்றுப்பாங்க, இல்லை என்ன வரும், சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் கடவுள் கிருபையால் பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. சந்தோஷமாக சமாதானமாக ஒரு நல்ல ஆட்சி, எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற ஒரு ஆட்சி அமைந்தால் எல்லாருக்குமே அது சந்தோஷம். செய்கிற காரியங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியங்களாக இருக்கணும். பாருங்கள், இது நல்ல கணங்கொழிச்சாலை. இந்த கணங்கொழிச்சாலை உருண்டை கணங்கொழிச்சாலை சதப்பத்துள்ளதாக இருக்கும். நல்ல டேஸ்டியான மீன். கறி வைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும், பொரிச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சூப்பரான மீன். இன்றைக்கி நானுமே இந்த மீன் தான் வாங்கி பொரிக்க போகிறேன். இவங்களும் இந்த சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க. கணங்கொழிச்சாலை சின்ன சைஸ் உள்ளது. ஜெனினும் நெத்தலி, சாலை, கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீன் வச்சுருக்குறான். நல்ல ஊசி கனவாக இருக்குது. சூரை மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது, சின்ன சைஸில் உள்ள சூரை இருக்குது, பெரிய கேரச்சூரையை வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே போனோன்னா நிறைய பேர் ஜிபே வச்சுருப்பாங்க, இந்த ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லையா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஜிபே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாமே ஹைடெக் ஆயாச்சு. நம்ம காசு கொண்டு போகணுன்னு தான் இல்லை, நம்மளே ஜிபே பண்ணுறது மாதிரி கூட இருக்கும் ஆத்திர அவசரத்துக்கு. பெரிய சூரை மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பெரிய சூரை மீன்லேருந்து வெட்டி வச்சுருக்கு. இந்த அல்வா துண்டுன்னு சொல்லணுமே, அந்த இது தான் அல்வா துண்டு. ஆனால் அதுக்கு கலரும் அப்படி இருக்க நல்லது, அதை அப்படி சொல்கிறோம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்குது எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நெய் மீனை வெட்டி வச்சுருக்காங்க. இவங்க எப்போவுமே பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருப்பாங்க. பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க. இவங்களும் அந்த கேரச்சூரைக்காய் துண்டு போட்டு வச்சுருக்கு. இந்த நெய் மீனெல்லாம் கிலோ விலை கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி துண்டு கேட்டால் அவங்க அதுலேருந்து ஒரு துண்டு வெட்டி தருவாங்க. மற்ற மீனெல்லாம் 100 ரூபாய்க்கு எல்லாமே தருவாங்க. இந்த பாறை மீனும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற மாதிரி எல்லா மீனுமே நம்ம இங்கே போனால் வாங்கலாம். கனவா, நண்டு, இறால், இந்த மாதிரி எந்த மீன் வாங்கணுன்னாலும் நம்ம வாங்கலாம். இது மாதிரி போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பாதை கிடக்கு பாருங்கள். இது மிடில் ரோ. இங்கே நிறைய ஸ்டோரேஜ் தான் இருக்கும். பக்கம் எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. கரண்டும் போயிட்டு இப்போ இந்த மீன் நல்ல விலை மீன். இந்த விலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் கொண்டு எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க கடல்லேருந்து மணலை எடுத்து கொண்டு போடுறது தான். இது உங்களுக்குமே டவுட் வரும், இது என்ன இந்த மீன் மணலாக இருக்குன்னு. இது உண்மையாக அவங்க வேறு பேக்கேஜில் எடுத்து கொண்டு அதை போடுறது அவங்களோட ஒரு எண்ணம். நம்ம அதை நல்ல மீனுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையாக அவங்ககிட்ட நல்ல மீன் தான் இருக்குது. இவங்களுமே குளச்சல்லேருந்து யூஸ்வலாக எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அந்த சைடு உள்ளவங்க தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். இவங்க சாலை மீன் வச்சுருக்காங்க.
நல்ல நல்ல எப்போவுமே நல்ல சைஸ் உள்ள மீனும் நிறைய வச்சுருக்கிறவங்க இன்றைக்கான சாலை வச்சுருக்காங்க. சாலையுமே பெரிய சாலையாக இருக்குது. அப்புறமா இவங்க இப்போ தான் மீனெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. செம்பல்லி மீன், நல்ல பாறை மீன் இப்போ கொண்டு வந்தது தான் உண்டு. காலையிலே பேரம்பேசி ஒருத்தவங்க காசு கொடுத்துட்ருக்காங்க. வந்த உடனே விற்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் தானே. இன்னொன்று, நமக்கு டெய்லி வர்றவங்கள கொண்டு வரவங்கள பார்த்த உடனே தெரியும். அவங்க காலையில் 10:30க்கு 10 மணிலேருந்தே ஆட்டோவில் ஒவ்வொரு ஆளாக வந்து இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மீன் எப்போ விற்கிதோ போயிடுவாங்க. ஒரு 12 1 மணிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பல்காக வச்சுருக்கிறவங்க எல்லாம் இருந்து நைட் வரைக்கும் விற்பாங்க. இவங்க ஒரு குட்டை எடுத்தாங்களோ அந்த ஒரு குட்டை மீனையும் கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க. பாருங்கள், இவங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க. செம்பல்லி மீன், வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பி வாழை எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே நான் போன உடனே வீடியோ எடுக்க போகணுன்னு எடு வீடியோ ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.